நாங்கள் ஜெப்டோவில் ரீசெண்டாக இண்டஸ் ஃபுட்ஸுன்ற பிராண்ட்லேருந்து ஹனி வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு வாங்குவோம். ஆக்சுவலாக 3 பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு 2 தான் ரெகுலர் ஆச்சு, இன்னொன்று வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ப்ரூஃப் வேணால் காமிக்கிறேன். இதுக்கு ஆர்டர் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் டீட்டெயில்ஸ். இப்போது இந்த ஹனி வந்து பியூரா இல்லை வந்து ஃபேக்கா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் 3 மெத்தட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 மெத்தட்ஸு இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் இந்த 2 ஹனி பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒன்று வந்து மஸ்டர்ட் ஹனி, இன்னொன்று வந்து ஜாமுன் ஹனி. இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்டர் டெஸ்ட் பண்ண போகிறேன். வாட்டர் டெஸ்ட்டில் வந்து ஹனி ஊற்றும் போது பியூர் ஹனினா அடியில் போய் டெபாசிட் ஆகிடும், ஈஸியாக டிசால்வ் ஆகாது. ஆனால் பியூர் ஹனி இல்லாமல் ஃபேக் ஹனியாக இருந்துச்சுன்னா அது வந்து டிசால்வ் ஆகிடும் தண்ணியில். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் ஹனி எடுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றுறேன். அடியில் போய் டெபாசிட் ஆகிருக்கு, ஆனால் ஈஸியாக கரைஞ்சிருச்சு. இது கரைஞ்சிருச்சு. இப்போது ஜாமுன் ஹனி டெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுவுமே ஈஸியாக டிசால்வ் ஆகுது. உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. இது போட்டு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இது மஸ்டர்ட் ஹனி. இது வந்து இது கரைஞ்சிட்டு அப்படின்னு டெபாசிட் ஆகாமல் கரையும். ஸோ இது ரெண்டுமே ஃபேக். செகண்ட் டெஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா தம் டெஸ்ட்டை. இப்போ நான் ஹனியை என்னோட தம்மில் ஊற்றிட்டு டில் பண்ணும்போது அந்த ஹனி வந்து டிசால்வ் ஆகாமல் பொறுமையாக அது வந்து ட்ரிப் ஆச்சுன்னா அது வந்து பியூர் ஹனி. இதுவே ஃபாஸ்ட்டாக கீழே ஒழுகுச்சுன்னா அது வந்து இது ஃபாஸ்ட்டாக ஊற்றுது. ஸோ இது ஃபேக் ஹனி தான். இதையும் ஊற்றி பார்த்தலாம். இது ஜாமுன் ஹனி. வேகமாக ட்ரிப் ஆகுது. ஸோ இதுவும் ஃபெயில். அடுத்து ஃபயர் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹனியை நான் ஹனி ஸ்டிக்கில் ஊற்றிட்டு இப்போ நான் இதை பற்ற வைக்க போகிறேன். சப்போஸ் வேகமாக பற்றி எரிஞ்சிச்சுன்னா அது பியூர் ஹனி. ரொம்ப நேரம்